நம்ம நம்ம மட்டன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ரசப்பொடி பர வர 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 மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி பர 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 ரொம்பவும் போடக்கூடாது. அப்புறம் மிளகா பொடி, மட்டன் குழம்புக்கு மிளகா பொடி பர 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 பர. அப்புறம் இது ஹிந்தி வகை மசாலா மிளகா பொடி. ஆல்ரெடி தமிழ்நாடு மிளகா பொடி போட்டாச்சுல, அதனால அது தேவையில்லை. இது ஹிந்தி வகை மிளகா பொடி. மட்டன் குழம்புக்கு சிக்கன் 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 பொடி, சிக்கன் பொடி பர 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 பர. கொஞ்ச நேரத்துக்கு போட்டுருவோம், என்ன ஆயிர போகுது. மட்டன் குழம்புக்கு சிக்கன் பொடி அவ்வளோதான் இருக்கு, முடிஞ்சு. அப்புறம் என்ன பொடி இருக்கு? சாம்பார் பொடி போடுவான், எல்லா பொடியும் போடுவான். பர 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 பர. அப்புறம் இது புளிக்குழம்பு பொடி, புளிக்குழம்பு பொடி பர 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 பர. இது வந்து புளியோதரை பொடி, இது தேவையில்லை. புளியோதரை கிண்டுனா அதை போடணும். அப்புறம் கடைசியாக மட்டன் குழம்புக்கு மட்டன் பொடி. இது கொஞ்சம் நல்லாவே போடலாம், தப்பு இல்லை. போதுமா? இன்னும் கொஞ்சம் போதும். அப்புறம் கிண்டி விட வேண்டியதான். நல்லா கிண்டி விடுவோம். எப்படியே நல்லா கிண்டி விடுவோம். பொடி பத்தாது நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மட்டன் பொடி போட்டுக்குவோம். எல்லாத்தையும் போட்டுருவோம், கொஞ்சம் தானே இருக்கு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்குவோம். அவ்வளோதான், கிண்டிட வேண்டியதான். மணக்குதியா? ஐயோ மணக்குதியா மணக்குதியா மணக்குதியா. ஐயோ, பக்கத்தில் இந்த வண்டிக்காரெல்லாம் என்கிட்ட மட்டன் குழம்பு விடு மட்டன் குழம்புன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி வண்டிக்கு வேற 10 பேர் சாப்பிட வரேன் இருக்காங்க. குழம்பு பத்துமா? இன்னொரு கூட தண்ணி ஊற்றுவோமா? ஐயோ, குழம்பு பத்துமான்னு தெரியலையே. ஐயோ ராமா, அட்ஜஸ்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுறது. இன்னொரு கூட தண்ணி ஊற்றுவோம்.